ஒரு திருச்சபையில என்ன நடக்கிறதோ அதுதான் தேசத்தில் நடக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லா அய்யர்வாளையும் எங்கேயோ கன்னியாகுமரிக்கு எங்கேயோ கடத்திட்டாங்க. எலெக்ஷன்ல தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லா அமைச்சர்களையும் எங்கேயோ ஒரு இடத்துல கடத்தினாங்க தெரியுமா? நாம் திருச்சபையில எதை செய்கிறோமோ அதுதான் தேசத்தில் நடக்கிறது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, திருச்சபையில ஓட்டுக்கு பணம், இதே மாதிரி தான் பாருங்க நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன்லயும் ஓட்டுக்கு பணம். திருச்சபையில அந்த கட்சி இந்த கட்சி, இது பாருங்க தமிழ்நாட்டிலும் அந்த கட்சி இந்த கட்சி. திருச்சபையில உள்ள ஜாதி, தமிழ்நாட்டிலும் என்ன வந்துட்டு ஜாதி. அப்ப திருச்சபை எதை தேசத்துல இம்பாக்ட் பண்ணுதோ அதை தேசம் அப்படியே கற்றுக்கொள்ளுகிறது. இதுதான் உண்மை. திருச்சபை தேசத்துல திருச்சபைக்குள்ள என்ன நடக்கிறதோ நல்லா கவனிங்க, திருச்சபைக்குள் நடக்கிறது தேசத்தில் நடக்க ஆரம்பிக்கும். திருச்சபைக்குள்ள இழிவான ஆதாயங்கள் இச்சிக்கப்படும் பொழுது தேசத்துல இழிவான ஆதாயங்கள் இச்சிக்கப்படுகிறது. ஒரு திருச்சபையை வைத்துதான் ஒரு தேசம் எப்படி இருக்கும் என்பதை நாம் கண்காணிக்க முடியும். இது ஆவிக்குரிய சத்தியம். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறார். நம்ம தேசத்துல அது நடக்க இது நடக்கிற ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. நீங்க நல்லா கவனிங்க, தேசத்துல நடக்கிறதையும் சர்ச்சுக்குள்ளேயே வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நடக்கும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாம ஜெபம் பண்ணினா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார்.